In 2016, a 2-month ride across India on a KTM Duke 390. In 2019, a 8-month journey covering 40,000 kilometers in a Baleno documenting unique festivals and art forms of India. In 2022, creating a world record for the longest journey in an electric auto, covering Mahindra Trio, covering 28,000 kilometers. Currently, Jyoti Vignesh is on a new mission, the Happy Soul Project, a 3-year journey across India starting from Bangalore in 2025. In collaboration with Rotary and BNI, he aims to create a community of 1 million happy children, spreading joy and positivity. It gives me great pleasure to introduce you. Thank you so much. நல்லா இருக்கீங்களா? நிஜமா? அப்புறம் சிரிப்பே வர மாட்டேங்குது. எல்லாம் அப்படியே சீரியஸா சில பேர்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. போதுமா? இவ்வளவு நேரம் அவங்க பேசினாங்க சீரியஸ் இருந்தீங்க. ஓகே, என்கிட்டலாம் சீரியஸா இருந்தா வேலைக்கு ஆகாது. ஓகேவா? என் பேர் ஜோதி விக்னேஷ். நானும் தமிழ்நாடு தான். அப்பா ராஜபாளையம், அம்மா மயிலாடுதுறை. பட் எங்க அப்பா வந்து ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அவங்க ஜாப்னால இந்தியா ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒவ்வொரு ஊரா இருந்து உடனே மாஸ்டர்ஸ் இன் இம்யூனாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி. இம்யூனாலஜினா என்னன்னு தெரியுமா? நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அதை பத்தி படிச்சிருக்கேன். அதை பத்தி படிச்சு கேன்சர்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு லேப்ல உட்காந்து ஃபுல்லா கல்கத்தால ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு 2 மாசம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சது நம்மளால ஒரு லேப்குள்ள ஃபுல்லா உட்காந்தே இருக்க முடியாது, நம்ம கேரக்டருக்கு இது செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சின்ன வயசுல எனக்கு டான்ஸ் ஆடணும்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இங்க டான்ஸ் ஆட பிடிக்கும்? வெக்கப்படாம கை தூக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பிடிச்சிருந்தா தூக்கலாம். எத்தனை பேர் வீட்டுல தனியா பாட்ட போட்டு ஆடுவீங்க? ஆடுவீங்கல்ல, ஜாலியா இருக்குமா? எனக்கும் சின்ன வயசுல அதே மாதிரி தான். உங்களை மாதிரி இருக்கும்போது டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப சரி டான்ஸர் ஆயிடலாம், கொரியோகிராஃபர் ஆகலாம்னு சொல்லிட்டு நானாவே யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டு ஒரு டான்ஸ் கோச் ஆகிட்டேன். ஸோ அப்படி பெங்களூர் போயிட்டு ஒரு 15 வருஷமா டான்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் எல்லாமே சொல்லிக் கொடுத்து, ஜும்பாலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன், கிக் பாக்ஸிங் சொல்லிக் கொடுப்பேன். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துட்டு டான்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் கோச்சாக பெங்களூரில் இருந்தேன். அப்போ அது எனக்கு ஒரு டைம் கொடுத்துச்சு. எப்படிலாம் ட்ராவல் பண்ணலான்னு இந்த யூடியூப்லாம் எத்தனை பேர் பார்ப்பீங்க? வீடியோஸ்லாம் ட்ராவல் விளாக்ஸ்லாம் எத்தனை பேர் பார்ப்பீங்க? யார் உங்களோட ஃபேவரட் ட்ராவல் விளாகர்? டிடிஎஃப். அட பேயிலமோன். அவர் ட்ராவல் விளாகரா? அவர் பைக்கர்னு சொன்னா ஒத்துக்குவேன். ட்ராவல் விளாகர்லாம் அவர் ஒத்துக்க முடியாது. விஜய் சித்து விளாக்ஸா? ஓகே, அவங்க ஓரளவுக்கு ட்ராவல் வீடியோஸ்லாம் போடுவாங்க. வெரி குட். உங்களுக்குலாம் நாட்டுப்புற கலைகள்லாம் தெரியுமா? எனக்கு ஒரு 3 நாட்டுப்புற கலைகள் சொல்லுங்களேன் பேரு. கரகாட்டம், வெரி குட். 1. ஜல்லிக்கட்டு, அது வீர விளையாட்டு. நாட்டுப்புற கலைகள் வேற, வீர விளையாட்டுகள் வேற. வேற என்ன சொல்லு? இன்னொன்று மயிலாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு இந்த நம்ம ஒரு நாட்டுப்புற கலைகள் பற்றிலாம் தெரியும்னு சொல்லியது. எங்கே லாஸ்ட்டாக இதெல்லாம் பார்த்தீங்க? டிவிலன்னு சொல்லக்கூடாது. ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், சினிமாவில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன், ஏன் கூண்டில் கூட பார்த்துருப்பேன். எங்கேயாவது நேரில் பார்த்துருக்கீங்களா? நேரில் ஏதாவது பார்த்துருக்கீங்க சொல்லுங்கடா. கலை திருவிழாவில் பார்த்துருக்கீங்க. பார்த்தீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்களே பெர்ஃபார்ம் பண்ணீங்களா? சிரிக்கிறதுக்கு மட்டும் யோசிக்காதீங்க. ஓகேவா? யார் என்ன யோசிப்பான்லாம் யோசிக்கவே கூடாது. நானும் அந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் இருந்தேன். ஊராக சுற்றி பார்த்து எங்கே இப்போது பைக்கில் போவேன். பைக்கில் ஆல் இண்டியா ட்ரிப் பண்ணியிருக்கேன், காரில் ஆல் இண்டியா ட்ரிப் பண்ணியிருக்கேன், ஆட்டோ எடுத்துகிட்டு இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டேன். ஆட்டோலையா? வெறித்தனம், ஜெயிக்கணுங்கிற வெறித்தனம். 3 தலைமுறை ஆட்டோ ஓட்டின பரம்பரைப்பானாங்க. ஆட்டோல தான். ஆல்ரெடி 3 வருஷம் முன்னாடி பெங்களூர்லேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு இந்தியா ஃபுல்லாக 1 வருஷம் தனியாக போயிட்டு வந்திருக்கேன். இந்தியாவில் போகாத ஸ்டேட்டே இல்லை, பார்க்காத மக்கள் இல்லை. எல்லோரும் யோசிப்பாங்க, எல்லோரும் என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் தான், இதுக்கெல்லாம் சுற்றுறதுக்கு நிறைய காசு வேணுமே, என்ன பண்ணுவேன் அப்படின்னு. உங்களுக்கு தோந்தா? இதுக்கு யார் உனக்கு சோறு போடுறா, காசு கொடுக்குறா? எங்கள் அப்பாலாம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அவர்லாம் நீ கவர்மெண்ட் ஜாப் தான் போகணுன்னு அப்பயே சொன்னதுனால 21 வயசுலேயே வீட்டு விட்டு வந்துட்டேன். இன்னும் ஃப்ரெண்டாக தான் இருக்கோம். பட் அதுக்காக எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் பண்ணணும், நான் சாதிக்கணும்னு நினச்சதை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்கிறதுக்காக நானாக வெளியே வந்து தானாக ஆரம்பிச்சது தான். சரி சேத்த கூட்டம் இல்லை சார். பெங்களூர் போயிட்டு ஒரு ஜிம்மோட பேஸ்மெண்ட்டில் தங்கி அப்படி ஸ்டார்ட் பண்ணதான் என்னோட கரியர்.
பட் பெங்களூர் ஹேஸ் பீன் குட். நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணேன். ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கும் போதும் நம்மளோட நாலேஜ் இன்னும் பெருசாகும். இப்போ நீங்கள் இங்கே படிக்கிறீங்கன்னா இந்த ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு. நீங்கள் 12 வருஷம் படிக்கிறது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் தான். இதுக்கப்புறம் நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்க, எத்தனை விஷயம் கற்றுக்கிட்டு தேடி போய் கற்றுக்குறீங்களோ அதில் தான் உங்களோட மைண்ட் இன்னும் க்ரோ ஆகும். உங்கள் கையில் ஃபோன் இருக்குதா? சும்மா சொல்லக்கூடாது. வீட்டில் போய் கேம் விளையாடுறீங்களா இல்லையா? கேம் விளையாட பிடிக்கும்ல? எத்தனை பேர் ஃப்ரீ ஃபயரோட சொல்கிறதுக்கே இல்லை, அதுக்குள்ளே ஒருத்தர் கை தூக்கிட்டான். ஃப்ரீ ஃபயர் சாம்பியனா நீ? ஆடுவியா? எவ்வளோ நேரம் ஆடு ஒரு நாளைக்கு? என்ன ஒரு 8 மணி நேரம், 2 மணி நேரம் விளையாடுவியா? நிஜமா? அம்மா சத்தியமா? ஸோ நானும் நிறைய கேம்ஸ் விளையாண்டுருக்கேன். கேம்ஸ் விளையாடலாம், ஏன்னா அது உங்கள் மைண்டை ஷார்ப் ஆக்கும். ஆனால் எவ்வளோ நேரம் விளையாடுறது நமக்கு ரொம்ப முக்கியம். நைட்டு ஃபுல்லாக விளையாடி கண்ணு செவக்க உட்காந்தோன்னா படிப்பும் போயிடும், கேமும் போயிடும், எல்லாமே போயிடும். ஸோ கேம் விளையாடுங்க, மைண்டை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. பட் அதுக்குன்னு கேம் மட்டுமே விளையாண்டுருக்காதீங்க. ஸோ இப்போ என்னை பார்த்தா எப்படி இருக்குது? நான்லாம் சின்ன வயசில் ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். ஸ்கூலில் என்ன போட்டு மொத்துன்னு மொத்துவாங்க. இந்த பஞ்சிங் பேக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்கூலில் நிறைய அடி வாங்கியிருக்கேன். அநியாயத்துக்கு அடிப்பாங்க. ஏன்னா வேறு ஊர் எங்கள் அப்பா ஜாப்னால போயிட்டே இருப்போம். ஆந்திராலாம் போயிட்டு எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், தெலுங்கு தெரியாதுன்னு போட்டு மொத்துவாங்க. நான் கேமரா எடுத்துகிட்டு யாருக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்க தெரியும்னு நான் கேட்டேன். எத்தனை பேர் ஃபோட்டோ எடுக்க தெரியும் கேமராவில்? தெரியும்ல எல்லாருக்கும். யாருமே ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லாதீங்க. கேர்ள்ஸ் நீங்கள் சும்மா அப்படியே கொடுக்கக்கூடாது. வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தானே ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம், இங்கே எத்தனை பேருக்கு இன்ஸ்டாகிராம் இருக்குது? தலையை சொரிச்சிட்டே தூக்குவான், நான் டேரெக்டாகவே தூக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படியே ஒன்றும் தெரியாத பாப்பாஸ், இதை நாங்கள் நம்பணும். எத்தனை பேர் ரீல்ஸ் போட்டுட்ருக்கீங்க? ஐயோ அதெல்லாம் நாங்கள் பார்க்குறதே இல்லை, இதையும் நாங்கள் நம்பணும். ஸோ சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, பட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். சரியா? நான் வந்து யூடியூப்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் யூடியூப்லேருந்து ஒரு டான்ஸை கற்றுக்கிட்டு அதை ஒரு கெரியர் ஆக்கி அதை நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இப்போ அதை ஒரு கம்பெனியாகவே வச்சு நான் நடத்திட்டு இருக்கேன். டான்ஸ் மூலமாக எவ்வளோ பண்ணலான்றது நான் கற்றுக்கிட்டேன். ஸோ டான்ஸ்னால் எல்லாருக்குமே சிம்பிளாக ஒரு ஜாலியாக ஒரு பாட்டை போட்டோமோ ஆடணுமா இருக்கும். பட் இந்தியா முழுக்க மோர் தென் 1000 ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. இதெல்லாம் தேடி தேடி போய் பார்க்கும்போது அதில் எவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது, அது எவ்வளோ சயின்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சு அதை பற்றின வீடியோஸ் எடுத்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ தட் பசங்களுக்கும் அந்த கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு இங்கே யூடியூபர் ஆகணும்னு ஆசை? மேடம் என்ன மேடம் இது? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நீங்களுமா? வேற யாருக்கும் யூடியூபர் ஆகணும்னு ஆசை இல்லையா? நான்லாம் ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு ரோல் மாடல் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பேர் அப்துல் கலாம் சார். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க. ஸோ அவங்கள கூட ஒரு 2 வார்த்தை பேசுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. அவங்க கேட்டாங்க நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சயின்டிஸ்ட் ஆகணும் சார் அப்படின்னு. அவர் அடுத்த வார்த்தை கேட்டார், என்ன சயின்டிஸ்ட் அப்படின்னாரு. அவ்வளோதான், புஷ்ஷன் ஆகிட்டேன். பேசாமே இருக்க மாட்டியாடா? போகிற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தான்டா, ஏன் இப்படி பண்ண? ஏன்னா அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. சின்ன வயசுல எல்லாருக்கும் தோணும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு வேற என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? இன்ஜினியர் இல்லை, டாக்டர் இல்லை, வேற என்னென்னலாம் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நீ எந்திரிப்பா, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? எந்திரி. நீ சொல்லிட்டீல இல்லையா? சொல்லு. வக்கீல். சரி வக்கீல் முடிஞ்சு, வேற ஏதாவது சொல்லுங்க. நீ சொல்லிட்ட, நீ வக்கீல். வேற யாராவது யூனிக்கா வேற ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? எந்திரிச்சு சொல்லுங்க. கேர்ள்ஸும் சொல்லலாம். நீங்க எல்லாம் ஏதாவது ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? அப்ப சொல்லுங்க. நீ எந்திரிமா. டாக்டர். என்ன டாக்டர் யோசிச்சிருக்கிய அதை பத்தி? எந்த டாக்டர்? கார்டியாலஜிஸ்ட். ஹார்ட் டாக்டர் இஸ் கால்ட் கார்டியாலஜிஸ்ட். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் நீ சொல்லுமா. என்னத்தான் ஐயோ எழுப்பி விட்டாங்களே. கிளம்புறேன், வீட்டுக்கு போறேன். இதுங்களோட என்னால ஆட முடியாது கேம். என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்? டீச்சர். என்ன டீச்சர்? இங்கிலீஷ் டீச்சர். வெரி குட். எல்லாரும் ஜோரா கைத்தட்டுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். இங்க யார் இங்கிலீஷ் டீச்சர்? வைக்கப்படுறவங்க நீங்க தானா? இப்போ நான் ஒரு பையனை பார்த்தேன் குவாஹாட்டியில், அசாமில் இருக்கும்போது ஒரு பையனை பார்த்தேன். அவனோட வயசு 22. சரியா? அப்போ தான் அவன் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரான். பெங்களூரில் அவனுக்கு ஜாப் கிடச்சிருக்குது. எவ்வளோ சம்பளம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க. ₹1,00,000. ஓகே, அடுத்து 1 கோடி. நீ பெருசாக தான் யோசிக்கிற அப்பலேருந்து, ரைட்? ஸோ அவனுக்கு வந்துட்டு கிடைச்ச ஜாபே ஒரு மாதத்துக்கு ₹2,00,000 சேலரி அவனுக்கு. சரியா? இது அல்லாமல் ஸ்கூல் முடித்த உடனே அவன் வந்துட்டு நிறைய இந்த யூடியூப், அமேசான்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு ஹீ ஸ்டார்டட் அ ஸ்மால் பிஸ்னஸ். ஒரு சின்ன பிஸ்னஸை சைடில் ஆரம்பித்தான்.
இந்த அமேசானில் ப்ராடக்ட்ஸ் விற்கிற பிஸ்னஸ் அவனாவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ண ஆரம்பித்து, ஏன்னா அவங்க அம்மா அப்பாக்கிட்ட ஜாஸ்தி காசு இல்லை, வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனா ஒரு சின்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி இதை எப்படி பண்ணும் இதை எப்படி பண்ணும் தேடி 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 அவனா பண்ண ஆரம்பிச்சு அந்த பிஸ்னஸில் அவன் எவ்வளோ சம்பாரிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? 21 வயசு தான் ஆகுது, வீட்டில் காசும் இல்லை. ஏன்னா எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணால் முதலீடு பண்ணணும். முதலீடே இல்லாமல் அவனா ஆரம்பித்து பண்ண ஒரு பிஸ்னஸில் எவ்வளோ தெரியுமா சம்பாரிச்சான்? அவன் ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடியே 22 வயசில் அவனோட பிஸ்னஸோட டேர்ன் ஓவர் வந்து 80 லட்சம், 80 lakhs. ஒரு ஸ்டூடெண்ட்டால் ஒரு யங்ஸ்டரால் முடியும். முன்னாடி காலத்தில் தான் ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னா ஒரு 50 வயசு ஆகும், 60 வயசு ஆகும், நிறைய டெக்னிக் தெரிஞ்சிருக்கணும், ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும், அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா ரிசர்ச் பண்ணி உங்களாலையும் நிறைய விஷயம் பண்ண முடியும். அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க, கைட் பண்ணுறதுக்கு நல்ல ரொட்டேரியன் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, ரொட்டேரியன்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆசை இருந்தால் மட்டும் போதும். எனக்கு இதை பண்ணணும், இதை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இதை பற்றி நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எல்லாருமே இருக்காங்க. எத்தனை பேர் புதுசாக நானும் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், நானும் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், நானும் வந்துட்டு எல்லாரும் என்னை பார்த்து ஆசைப்படணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் பெரிய ஆளாக ஆகணும்னு நினைக்கிறீங்க? சைஸில் மட்டும் இல்லை, ஓகேவா? சைஸில் பெருசாகணும்னா நல்லா சாப்பிட்ணும், சாப்பிட்டுட்டே இருந்தால் போதும் பெருசாகிடலாம். பட் லைஃப்பில் பெருசாகி மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர்? நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் சார், மற்றவங்களுக்கு என்ன சார் பண்ணிக்கிட்டு, அதானே? வந்து சுருக்கமாக சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப்பிட விடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்படியே போச்சுன்னா. நீங்களாம் கை எதுக்குமே தூக்க மாட்டேன்றீங்களே, கேட்குறீங்களா, இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கலாம், தப்பு இல்லை, ஓகே. பட் ஹேவிங் அ ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நானுமே ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அந்தளவுக்கு சீரியஸாக இல்லை. வெளியே வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் ஏன்னா என்ன கிடைக்குதோ அப்போ அதை எடுத்துக்குவேன். இப்போ நிறைய டைம்லாம் ரோட்லேயே இப்போ பெட்ரோல் பம்ப் ஃபோக்கஸ் கூட அப்படியே படுத்து தூங்கியிருப்பேன், அவங்க சைடில் எதுவும் கிடைக்காம. நிறைய ஊரில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு அவங்க ஆஃபீஸில் கெஸ்ட்டாக தங்கியிருக்கேன். எல்லார்ட்டையும் இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த காலத்தில் டென்ஷன் இருக்கா? எல்லாருக்கும் எக்ஸாம் வந்தால் படிக்கணுன்ற டென்ஷன் இருக்கா? ஹோம்ஒர்க் கொடுத்தா பண்ணணுன்ற டென்ஷன் இருக்கா? காலையிலேருந்து ஸ்கூல் வரணுன்ற டென்ஷன் இருக்கா? இதை டென்ஷனாக பார்க்காம இது ஜாலியாக பார்த்தோன்னா ஈஸியாக இருக்குமா? ஜாலியாக எப்படிங்க பார்க்குறது ஸ்கூலுக்கு வரதுன்னு நினைப்பிக்கலாம். ஹலோ, நான் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன் சார். வீட்டில் இருக்கும்போது என்ன டென்ஷன்? அப்பா அம்மா மூஞ்சியே பார்த்துக்கணும் டென்ஷன் இருக்கா? ஸ்கூலுக்கு வந்தால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அம்மாவா இல்லையா? ஸ்கூலுக்கு வந்தால் நீங்கள் சேர்ந்து விளையாடுவீங்க, கலாச்சிப்பீங்க, ஃபன் பண்ணுவீங்க. ஸோ அது ஒரு ஃபன்னா. ஸோ ஏதாவது எந்த விஷயம் நம்மளை இன்ட்ரெஸ்ட் பண்ணுதோ, எது நம்மளை மோட்டிவேட் பண்ணுதோ அதுக்காக வாங்க, அது கூட சேர்ந்து பண்ணுங்கள். இந்த இல்லை நம்மளையே நிப்பாட்டுறாங்களே. நீங்கள் போய் அந்த பர்மிஷன் எடுத்துவீங்க போங்க. உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருங்க? அதனால தான் பக்கத்துலேயே உட்காந்துருக்கீங்களே. சரி எந்திரி, பண்ணி எந்திரிப்பா. நீயும் எந்திரி, உடனே உட்காராத, எந்திரி. உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வந்தால் என்ன பண்ணுவீங்க? சண்டை வந்திருக்கா இது வரையும்? சண்டையே வந்தது இல்லையா? நிஜமா ஒரு சின்ன மனஸ்தாபம் கூட வந்தது இல்லையா? சரி அப்போ பாருங்க, கேர்ள்ஸ் எந்திரி. இங்கே நிறைய பிரச்சனை வரா. 2 பேர் யார் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிங்க? நீங்கள் சொல்லிட்டா எந்திரிங்க, அப்படியே எந்திரிங்க. 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா? எப்பயாவது சின்ன ஏதாவது ஒரு ஃபைட் வந்திருக்குதா? நிறைய வந்திருக்குதா? பார்த்தீங்களா? இதனால தான் நம்மளாம் உருப்படுறதே இல்லை. அவங்க ஃபைட் பண்ணுவாங்க, சரி பண்ணிக்குவாங்க, ஃப்ரெண்டாகவே இருந்துக்குவாங்க. நம்ம ஃபைட் பண்ணுறதே இல்லை. ஸோ சின்ன பிரச்சனை இருந்தாலுமே அது பெருசாகிடுது. எப்படி அதை சால்வ் பண்ணுவீங்க? எத்தனை நாள் பேசாமல் இருப்பீங்க? 3 மாசமா? What nonsense you are talking about me? யாரையாவது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக காட்டலாம், ஆனால் எல்லாருமே இப்படியா இருக்கீங்களே. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். போர் அடிக்குதா? இல்லையா? சரி, ஓகே. ஸோ இப்போ நான் பண்ணுற ப்ராஜெக்ட் பேர் வந்து ஹாப்பி சோல் ப்ராஜெக்ட். என்ன மேடம்? சரி முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி 3 தடவை ஆல் இண்டியா ட்ரிப் பண்ணிட்டேன். எல்லாரும் கேட்குறது ஏன் இந்தியாவிலே சுற்றிக்கிட்டு இருக்கேன், வெளியூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்தியா விட்டு போக மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா இன்னுமே ஒரு ஊர் போகும்போது புதுசாக நான் கற்றுக்குறேன். நேற்று நான் காஞ்சிபுரத்தில் இருந்தேன். அங்கே இருக்கிற இந்த சில்க்ஸ் பட்டுப்புட நெய்கிறாங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கூட அவங்க லைஃப் எப்படி இருக்குது. அப்போ அவங்க ஒருத்தங்க வெள்ளந்தியாக சிரிச்சிட்டே சொன்னாங்க, சார் காஞ்சிபுரம் வந்தால் காலாட்டிகிட்டே சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காங்க சின்ன வயசில் முன்னாடிலாம். ஒரு சேயிங் இருக்குது, ஆனால் உண்மை அது இல்லை சார். காஞ்சிபுரம் வந்தால் நாங்கள் நெய்கிறவங்களாம் உட்காந்து அந்த மெஷினை தட்டி 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 காலாட்டிட்டு தான் நாங்கள் வேலை பார்ப்போம், நாங்கள் காலை ஆட்டிகிட்டே தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதைத்தான் அவங்க முன்காலத்தில் அப்படி விளையாட்டாக சொன்னது. அங்கே போனால் ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சி எல்லோரும் வந்தாங்க. பட் அவங்க வேலை செய்கிறது ஒவ்வொருத்தவங்களோட கஷ்டத்தெல்லாம் அவங்க நேற்று ஷேர் பண்ணும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் சொல்கிறது இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த சில்க் சாரி நெய்கிறவங்களே இல்லை, இன்னும் ஒரே ஒரு ஜென்ரேஷன் தான், அதோடு அது முடிய போகுது. ஏன்னா அவங்களுக்கு சரியான அந்த கைட் பண்ணுறதுக்கு சரியாக பாலிசிஸ் இல்லை, கவர்மெண்ட் இல்லை. அவங்க பசங்களாம் அதை நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வேறு ஜாப் போகிறாங்க. ஸோ பட்டு புடவை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன்லி மெஷின்ஸ் மட்டும்தான் வரும்.
மெஷின்ஸ் வந்துச்சுன்னா அந்த பாரம்பரியமாக இத்தனை 1000 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்த ஒரு கம்ப்ளீட் ஒரு இது இட்ஸ் கோயிங் டு பி டெஸ்ட்ராய்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்லேயுமே நிறைய விஷயங்கள் அழிச்சிட்டே வருது. அதனால தான் இந்தியா விட்டு நான் போகவே இல்லை. இந்த ட்ரிப்புமே 3 வருஷம் இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு ஊராக போயிட்டு அங்கே யாரெல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க, என்னென்ன கல்ச்சர் இருக்குது, யூனிக்காக என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ யூடியூப்லாம் போனீங்கன்னா ஹாப்பி சோல் ஜோன்னு பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் யூ கேன் செக் இட் அவுட். அதில் நிறைய விஷயங்கள் யூனிக்காக வரப்போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் ஹியர். உங்களால் ரொம்ப கடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஜாலியாக இருந்துச்சு உங்க கூட பேசுகிறது. நல்லா பேசுகிறீங்க, நல்லா ஸ்மைல் பண்ணுங்கள், சப்போர்ட் ஈச் அதர் அண்ட் க்ரோ டுகெதர். ஏதாவது ஹெல்ப் வேணால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சொல்லுமா மோட்டிவேஷன் ரொம்ப அது சொல்கிறேன். அந்த பொண்ணு என்னம்மா அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ணு. நாளைக்குமே வந்து நான் அப்புறம் எப்படி அடுத்த ஊர் போகிறது? பெரிய விஷயம். சென்னை வரும்போதெல்லாம் வரேன்னு சொல்ல கண்டிப்பாக வரேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். Happiness to me is just giving happiness to others, spreading joy to others. That gives me immense happiness to do things for others. How did you feel about the session? I think excellent. After a long time, I am hearing a speech where I've been motivated. So thanks so much, very inspiring. Thank you so much, Happy Soul. Thank you so much. I'm Monica. I'm an alternative therapist, and for me, happiness means you're contented in the ups, and during the downfalls or during the downs, you know how to be like bounce back. The resilience is happiness for me. Hello, I'm Dr. Jayashree. I'm a special educator. I deal with children with special needs like autism, Down syndrome, dyslexia, learning disabilities. I've been in this field for the last 15 years. According to me, happiness means finding your inner self, being yourself without having any kind of a fear. ஒரு பயமே இருக்கக்கூடாது மனசில். பயப்படாமல் இருக்கிறது தான் வாழ்க்கை. பயம் இல்லைன்னா சந்தோஷமாக இருக்கலாம். ஃபைண்ட் யுவர் இன்னர் செல்ஃப், ஹூ யூ ஆர். நம்ம யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். Because that is the most important thing that will lead us to a lot of success in our life. How did you find the session? And session patti, it was awesome, excellent. பசங்களே சொல்லிட்டாங்க. I think that is the proof of the pudding. We all saw the joy. நிறைய பேர் சிரிச்சோம். எல்லாருமே வந்து வாயை விட்டு சிரிச்சோம். அதுதான் சொன்னேன். We all laughed out louder. So the session was awesome. Thank you, Joe, for this wonderful opportunity and connecting within a short period. We were blessed to have you. Thank you so much. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடிக்கடி எங்க ஸ்கூலுக்கு வாங்க. காலையில இருந்து சோகமா இருந்தேன் நானே. இப்போ சிரிக்க வச்சிட்டீங்க என்ன. ஜாலியா இருந்துது நீங்க வந்ததுல. Thank you so much. நான் வசந்தா, பனந்தோப்பு ரயில்வே காலனியோட டீச்சர். நான் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்னோட மைண்டில் ரொம்ப ஓப்பன் அப் ஆகிற மாதிரி இருந்தது. ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்த எனக்கு இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்தது. ஐ என்ஜாய்ட் இட் வெரி மச். பசங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சு மேம்? எங்கள் பிள்ளைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சாரை வந்து ரொம்ப காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அடிக்கடி எங்கள் பள்ளியில் நடக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுவே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களோட ஹாப்பினஸ்ஸை இதன் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். பனந்தோப்பு ரயில்வே காலனி ஸ்கூலு ஹெச்எம் சார் வந்து இது வந்து எதிர்பார்க்காத ஒன்று. எங்களுக்கு ரோட்டரியில் வந்து திடீர்னு சாரை வந்து அறிமுகப்படுத்தினதில் சார் வந்து பசங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும், வெறும் பணம் மட்டும் நமக்கு வந்து வாழ்க்கை கிடையாது, எல்லாமே என்ன செய்யலாம், நம்மளுடைய திறமையை வச்சு நம்ம முன்னேறலாம்னு சார் வந்து நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் பசங்க வந்து ரொம்ப இதை மாதிரி வெளியிலேருந்து நியூவாக ஒரு பர்சன் வந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதனால் எங்கள் பசங்களுக்கு வந்து சார் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கு நாங்கள் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். மீண்டும் மீண்டும் எங்கள் பள்ளிக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ.